ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், பட்டை போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் சூடானதும் தேவையான ஆயில் விட்டு சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 8 விசில் விட்டு இறக்குனா டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.